வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இன்று நாம் பார்க்க இருப்பது குரு பகவானின் யோகம். இந்த குரு பகவான் யோகம் என்பது நிறைய வகையில் தருகிறார். அதில் மிக பெரிய யோகம் என்பது செல்வத்தை தவிர பிள்ளை செல்வம் என்னும் யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் பலமும் வாய்ந்தவர்தான் இந்த குரு பகவான். இந்த பிள்ளை செல்வம் என்ன என்பதை பற்றி முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம். பிள்ளை செல்வம் என்பது ஒரு பொருள், ஆபரணம், செல்வம், பணம், பொருள், ஆபரணம் இவையெல்லாம் செல்வம் என்று சொல்வார்கள். இந்த செல்வம் செலவழிந்துவிடும், கரைந்துவிடும், இல்லாமல் போய்விடும் ஒரு நாள். ஆனால் பிள்ளை செல்வம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். எப்படி என்று பார்த்தோம் என்றால், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளையின் பிள்ளைகள், அவர்களின் பிள்ளைகள், அவர்களின் பிள்ளைகள் என்று இது வம்ச வழியாக தலைத்து கொண்டே போகும். வாழையடி வாழையாக இருந்து கொண்டே இருக்கும். அத்தனை பேர்களும் உங்கள் பெயரை சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள். என் அப்பா, என் தாத்தா, என் பாட்டன், என் எள்ளுப்பாட்டன், என் கொள்ளுப்பாட்டன், இப்படி உங்களை பெயரை சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள். எனவே இது அழியா புகழ், அழியா செல்வம். அதனால்தான் இதை பிள்ளை செல்வம் அல்லது மக்கள் செல்வம் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். அப்பேற்பட்ட செல்வத்தை தரக்கூடிய இந்த யோகம் எப்படி நிகழ்கிறது? குரு பகவானின் அனுகிரகத்தால் இது எப்படியெல்லாம் யோகமாக உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்த்துவிடலாம். நல்ல பதிவு, முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். பதிவுக்குள் நாம் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளே, நீங்கள் உங்கள் உறவுகள், சொந்தங்கள், அக்கம் பக்கத்தில் உள்ள நண்பர்கள் இவர்கள் அத்தனை பேர்களிடமும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் உறவுகளே. காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வாயிலாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் கோவில் பணி, ஆலய இறைப்பணி செய்து கொண்டு வருகிறோம். ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களை எல்லாம் நாம் செய்து கொண்டு வரும் பொழுது இதன் வழியாக கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன் உறவுகளே. நான் சொல்வது போல் எல்லோரிடத்திலும் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, இந்த பிள்ளை செல்வம் என்பது குரு பகவானின் ஆளுமையில் உட்பட்டது. குரு பகவான் அனுகிரகம் இல்லாமல் ஒருவர் இந்த பிள்ளை செல்வத்தை அடைய முடியாது. ஒருவருக்கு வாரிசு யோகம் இருக்கிறதென்றால் அந்த வாரிசை தரக்கூடிய தன்மை உள்ளவர் இந்த குரு பகவான். அப்போ இவர் எது போன்ற அமைப்பில் எப்படி இருந்தால் ஒருவருக்கு வாரிசு அமையும், அந்த வாரிசு புகழ் பெறக்கூடிய வாரிசாக இருக்க பெறும், அவர் மூலமாக வரக்கூடிய சந்ததிகள் புகழ் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதையெல்லாம் நாம் ஒவ்வொன்றாக பார்த்து விடலாம். இந்த புகழ் பெறக்கூடிய நிலையை தரக்கூடிய தன்மை குரு பகவானுக்கு உள்ளது. இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு பிள்ளை பேறு செல்வம் சிறப்பாக இருக்கும் என்றெல்லாம் சிலர் சொல்லுவார்கள். அது அப்படியல்ல. குரு பகவான் பலமாக இருப்பது நல்லது. அதாவது ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் 1, 5, 9 இந்த ஸ்தானங்களில் பலம் பெற்று இருப்பது, அல்லது 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்களில் பலம் பெற்று இருப்பது, அதாவது இடம் பெற்று இருந்தாலோ
குரு பகவான் பலமாக இருக்கிறார் என்று அர்த்தம். இதில் 5ஆம் பாவகத்தில் குரு அமர்வது சற்று முரணாக இருக்கும். அது ஒரு சூட்சமம், அதை விட்டுவிடலாம். ஆனால் 5இல் குரு பகவான் அமர்வது பலமாக இருக்கும். குரு பகவானுக்கு பலம் சேர்க்கும். ஆனால் 1, 4, 7, 10 இதில் அமர்ந்தால் பிரச்சனை இல்லை. 1, 9 இதில் குரு அமர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. 5இல் அமரும் பொழுது பிள்ளை பேறு, மக்கள் செல்வம் கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது தனிப்பதிவாக அதை நான் சொல்கிறேன். இப்படி உங்களுக்கு குரு பகவான் பலம் வாய்ந்து 5ஆம் பாவகத்தை பார்க்க வேண்டும். 5ஆம் பாவகத்தை பார்த்தார் என்றால் உங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். அவர் சொல்வது போல் புகழ் பெறக்கூடிய வாரிசாக உங்களுக்கு இருப்பார். இதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் வேண்டாம். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக இருந்து உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் பாவகத்தை பார்த்தார் என்றால் உங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். அவர் புகழ் பெறக்கூடிய, புகழை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய வாரிசாக சிறப்பாக இருப்பார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம். இந்த அமைப்பில்தான் குரு பகவான் உங்களுக்கு பிள்ளை செல்வத்தை தருகிறார். இந்த பிள்ளை செல்வம் கிடைப்பதனால் நமக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி முன்பே நாம் பார்த்துவிட்டோம். இந்த குரு பகவான் கெட்ட ஸ்தானங்களில் அமர்ந்து விட்டால் உங்களுக்கு பிள்ளை என்பது கிடைக்காதா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ஓரளவு அது உண்மைதான். அசுபஸ்தானத்தில் குரு பலம் இழந்து இருந்தால் பிள்ளை பேறு என்பது கடினம்தான். ஆனால் பலத்தோடு அசுபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் பிள்ளை பேரை கொடுத்து விடுவார். ஆனால் புத்திர தோஷம் என்னும் நிலையை தந்து விடுவார். பிள்ளைகளால் தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். பிள்ளைகளால் துன்படக்கூடிய நிலை, பிள்ளைகளால் அவமானப்படக்கூடிய நிலை, பிள்ளைங்களால் கஷ்டம், கடன், சிக்கல் இவைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதை நாம் அனுபவித்து சிரமத்திற்குள்ளா வேண்டிய அந்த புத்திர தோஷத்தை தந்து விடுவார். எனவே ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் பலம் பெற்று சுபஸ்தானத்தில் அமருவது மிக மிக முக்கியம். குரு பகவான் பலமிழந்து அசுபஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு பிள்ளை பேறு என்பது இயலாத காரியம்தான். குதிரை கொம்பு என்று சொல்வார்கள். அது போன்ற நிலையைத்தான் கொடுக்கும். இப்பேற்பட்ட இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் இது மட்டும்தான் தருகிறாரா என்று நாம் பார்த்தால் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி பிள்ளை பேறு இல்லாமல் குரு பலம் இழந்து அல்லது பிள்ளை இருந்தும் புத்திர தோஷம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு என்ன வழிவகை என்று நீங்கள் எண்ணுவீர்கள். கேட்க வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்குள் எழும். பதில் சொல்லிவிடுகிறேன் உறவுகளே. இந்த பிள்ளை பேறு புத்திர தோஷம் கிடைக்காதவர்கள், புத்திர தோஷம் அடைந்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு எல்லாம் ஒரு பரிகாரம், ஒரு தீர்வு என்று கூட சொல்லலாம். உங்களுக்கு முடிந்த அளவிற்கு குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த செலவுகள் செய்து வாருங்கள். உதவிகள், அது பொருள் உதவியாக இருக்கலாம், பண உதவியாக இருக்கலாம். இப்படி அவர்களுக்கு, குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு புத்திர தோஷத்தின் அளவு குறையும். புத்திர தோஷம் முழுவதுமாக நிவர்த்தி பெறாது. உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருக்கு என்றால் அதை நீங்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் அந்த தோஷத்தினுடைய வீரியத்தை குறைத்து உங்களுக்கு குறைவாக கொடுக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. சந்தேகம் வேண்டாம் உறவுகளே. செய்து பாருங்கள், கைமேல் பலன் கிடைக்கும். இது பிராக்டிக்கலாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிகாரம். ஆலய வழிபாடு, உங்களுக்கு இறை வழிபாடு மிக முக்கியம். தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாருங்கள். திருச்செந்தூர் குரு பகவானை வழிபடலாம். மிக சிறப்பான பலனை தருவார். அதேபோல் குரு பகவானை வழிபடும்போது சில விதிமுறைகள் உள்ளது. அவருக்கு உங்கள் தட்சிணாமூர்த்தி நீங்கள் வழிபடும் பொழுது அவர்களுக்கு
புத்தகத்தை வைத்து நீங்கள் வழிபட வேண்டும். அதுவும் குரு உரையில் வழிபட வேண்டும். இப்படி நீங்கள் வழிபடும்போது உங்கள் பிள்ளைகள் நல்ல புத்திசாலியாகவும், படிப்பாளராகவும், சாஸ்திரம் அறிந்தவர்களாகவும், வேதம் அறிந்தவர்களாகவும் இருப்பதற்குண்டான சூழலை இறைவன் ஏற்படுத்தித் தருகிறார். தட்சிணாமூர்த்தி ஏற்படுத்தித் தருகிறார். திருச்செந்தூர் சென்று அங்கே குரு பகவானை நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால், அங்கு பிள்ளையால் கிடைக்கக்கூடிய புத்திர தோஷத்தின் வீரிய அளவு குறைந்துவிடும். அந்த புத்திர தோஷம் என்பது உங்கள் சந்ததிகளுக்கு வராமல் அவர் நிவர்த்தி தருகிறார். 2க்கும் உள்ள வேறுபாடு. 2யும் யாருக்கு எந்த தோஷம் உள்ளதோ, யார் எங்கு பரிகாரம் செய்ய வேண்டுமோ அங்கு சென்று செய்து வாருங்கள். உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் உறவுகளே. இது ஒரு சிறப்பான பதிவாக உங்களுக்கு இருந்திருக்கும். மீண்டும் மற்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.